பிப்ரவரி 3. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தாழ்ந்திருப்பினும் தேவனால் நேசிக்கப்படுதல். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. முக்கிய வசனம்: கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சங்கீதம் 138:6. ஒரு நாள் எங்கள் சபைக்கு வருகை தந்திருந்த ஒரு குடும்பத்தை வாழ்த்தினேன். அவர்களோடிருந்த சிறுமியின் சக்கர நாற்காலி அருகே மண்டியிட்டு எனது வளர்ப்பு நாயான காலிஸுக்கு அவளை அறிமுகப்படுத்தி அவளுடைய இனிய தோற்றத்தையும் இளஞ்சிவப்பு கண்ணாடிகள் மற்றும் காலணிகளையும் பாராட்டினேன். அவளால் பேச முடியாது என்றாலும் அவள் எங்கள் உரையாடலை ரசித்ததாக அவளுடைய புன்னகையை எனக்கு சொன்னது. எனது புதிய தோழியின் கண்ணில் படுவதை தவிர்த்து மற்றொரு சிறுமி நெருங்கினாள். அவள் அவளுடைய உடை எனக்கு பிடிக்கும் என்று அவளிடம் சொல்லுங்கள் என்று என் காதில் கிசுகிசுத்தாள். நான், நீயே அதை அவளிடம் சொல்லு, அவள் உன்னை போலவே மிகவும் அன்பானவள் என்றேன். எங்கள் புதிய தோழி வித்தியாசமான முறையில் பேசினாலும் அவளுடன் உரையாடுவது எவ்வளவு எளிது என்பதையும், அவளை பார்த்து புன்னகைப்பது அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் நேசிக்கப்படுவதையும் உணர உதவும் என்பதையும் விளக்கினேன். வேதாகமத்திலும் இந்த உலகத்திலும் மக்கள் பெரும்பாலும் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மாறுபட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் நமது மகாதேவன் நம் வேறுபாடுகளில் மகிழ்கிறார். அவருடனும் அவருடைய குடும்பத்துடனும் நெருங்கிட நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 138 தாவீது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றார். அவர் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று கூறுகிறார். தேவன் உன்னதர் மற்றும் பரிசுத்தர். அவருடைய சிருஷ்டியாக நம்மை, குறிப்பாக நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது கருணையுடன் பார்க்கிறார். நாம் பிறரை அன்பாக பார்க்கவும் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளவும் உதவுமாறு அவரிடம் கேட்கும் அதே நேரம் நாம் தாழ்ந்தவர்களாயினும் அவரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதை உறுதிப்படுத்தியதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். தேவனுடன் ஒப்பிடுகையில் நீங்கள் தாழ்ந்தவர் என்பதை நினைவில் கொள்வது மற்றவர்களை பார்க்கும் விதத்தை எவ்வாறு மாற்றுகிறது? நமது சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளிடம் நீங்கள் எப்படி அன்பை காட்ட முடியும்? அன்பு தேவனே,
ஒவ்வொரு நாளும் நீர் என்னிடம் காட்டும் அதே அளவு கருணை மற்றும் நிபந்தனையற்ற அன்புடன் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளவும் நேசிக்கவும் வாழ்த்தவும் எனக்கு உதவும். ஆமென்.